தேடி சென்ற பட்டதாரி இளைஞருக்கு 2 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்ட சமன் வந்ததால் அதிர்ச்சி. பாதிக்கப்பட்ட இளைஞர் இத்ரிஸ் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையை சேர்ந்தவர் ரஹ்மான் ஷெரீப். இவரது மகன் இத்ரிஸ் வயது 24, MBA படித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார். இந்த நிலையில் தனது நண்பரான கிருஷ்ணகிரி ராஜாஜி நகரை சேர்ந்த அப்துல் கலாம் என்பவரிடம் ஏதாவது ஒரு வேலை வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். இந்த நிலையில் அப்துல் கலாம் விருதாச்சலத்தில் கிராப் கம்பெனி ஒன்று உள்ளது, அங்கு நீ வேலைக்கு சேர்ந்து வரவு செலவு கணக்கு பார்த்தால் போதும், நல்ல சம்பளம் கிடைக்கும், அவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி இத்ரிஸ் வேலைக்கு சேர ஒப்புக்கொண்டார். பின்பு அப்துல் கலாம் வேலூரில் உள்ள அவரது நண்பர் நதீம் என்பவரை செல்போன் மூலம் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். பின்னர் செப்டம்பர் 18, 2024 இந்த தேதியன்று நதீம் வேலூரில் இருந்து கார் மூலம் இத்ரிஸை அழைத்துக் கொண்டு ஸ்கிராப் கம்பெனியை பார்ப்பதற்கு விருதாச்சலம் சென்றுள்ளார். கூடலூர் சாலையில் உள்ள இந்திரா நகர் பகுதியில் செட் அமைக்கப்பட்ட இடத்தில் நதீம் இத்ரிஸிடம் அந்த செட் அருகாமையில் நிற்க வைத்து போட்டோ எடுத்துள்ளார். பின்னர் இந்த இடத்தில்தான் இக்ராப் கம்பெனி நடத்தப்பட உள்ளதாகவும் நதீம் கூறியிருக்கிறார். பின்னர் நதீம் இத்ரிஸிடம் தானும் அப்துல் கலாமும் சேர்ந்து இந்த ஸ்கிராப் கம்பெனியை நடத்தி வருவதாக கூறி இத்ரிஸிடம் இருந்து ஆதார் அட்டை, பான் அட்டை போன்ற ஆவணங்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் இத்ரிஸை கிருஷ்ணகிரிக்கு அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் 2024 அக்டோபர் மாதம் 10 மீண்டும் இத்ரிஸை விருதாச்சலத்திற்கு வரும்படி அப்துல் கலாம் அழைத்துள்ளார். உடனே விருதாச்சலத்திற்கு புறப்பட்டு சென்ற இத்ரிஸிடம் நதீம் உனக்கு சம்பளம் வழங்க வேண்டும், அதனால் உன்னுடைய பெயரில் பெடரல் வங்கியில் கணக்கு துவங்க வேண்டும் என கூறி விருதாச்சலத்தில் புதிய வங்கி கணக்கை துவங்கியுள்ளார். பின்னர் இத்ரிஸுக்கு சம்பளம் முதல் தவணையாக ரூபாய் 7,000 அவர் கணக்குக்கு அப்துல் கலாம் அனுப்பியுள்ளார். பின்னர் இத்ரிஸை மீண்டும் கிருஷ்ணகிரிக்கு அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் அப்துல் கலாம் மற்றும் அவரது நண்பர் நதீம் ஆகியோர் இத்ரிஸை மீண்டும் கான்பரன்ஸ் கால் மூலமாக அழைத்து விருதாச்சலத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளனர். தன்னை சுற்றி ஏதோ சதி நடக்கிறது என உணர்ந்து கொண்ட இத்ரிஸ் தான் வர இயலாது என கூறியிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 31/10/2025 அன்று இத்ரிஸுக்கு கடலூர் ஜிஎஸ்டி ஆணையர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் இத்ரிஸ் பெயரில் பான் கார்டு மற்றும் ஆதார் மூலம் ஜிஎஸ்டி கணக்கு துவங்கி நிவாரணம் நடத்தி பல கோடி ரூபாய் கணக்கில் வரி மோசடி செய்துள்ளீர்கள். உடனடியாக ஜிஎஸ்டி வரி பணமாக ரூபாய் 2,08,00,000 வரியை செலுத்த வேண்டும் என இத்ரிஸுக்கு நோட்டீஸ் வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்ததோடு வேலை தேடி சென்ற தனக்கு நண்பர் அப்துல் கலாம், அவரது நண்பர் நதீம் ஆகியோர் தனது பெயரை வைத்து கோடி கணக்கில் வரி மோசடி செய்தது தெரிய வந்ததை அறிந்த இத்ரிஸ் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று தான் பெயரில் ஜிஎஸ்டி வரி மோசடி நடந்துள்ளதாகவும் இது போன்ற மோசடி செயலில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து தன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என கூறி தன்னை இந்த பிரச்சனையில் இருந்து விடுவிக்குமாறு கோரிக்கை மனு கொடுத்தார். அப்போது சமூக நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த ரோஷன், ரஷீத், ஜெய்சன் ஆகியோர் உடனிருந்தனர். பேட்டி இத்ரிஸ் ஒரு வருஷம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைல் பண்ணது அதுவும் போகஸா இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான இதுவும் நீங்கள் எனக்கு இது சம்மிருக்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம். டோட்டல் அமௌண்ட் 12.5 கோடிக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் 2024-25 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க டர்ன் ஓவர். அதுக்கப்புறமா செகண்ட் இயருக்கு 8.5 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ கட்ட வேண்டியதாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி எவ்வளோன்னா 2.5 கோடி அப்புறமா சம்திங்னு ஒரு 8 லட்சமோ என்னமோ சம்திங் போட்டிருக்காங்க செகண்ட் இது. சரியா எனக்கு தகவல் தெரியல சார், நோட்டீஸை பார்க்கணும். அப்புறமா நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போய் செக் பண்ணுறப்ப ஆமாப்பா அவங்க பேரில் கம்பெனி ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது, இவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுவும் கேன்சலும் பண்ணியிருக்காங்க, அவங்க 3 மாதமாக ஏதோ டேக்ஸ் பே பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ஆஃபீஸில் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம எஸ்பி ஆஃபீஸ் இதுக்கு தொடர்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் சார். கோடி அது எவ்வளோ க்ரோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து அந்த ஃபினான்ஷியல் இயரில் 2024-25
12 crores சம்திங் வந்து பண்ணியிருக்காங்க டர்ன் ஓவர். அதுக்கான டேக்ஸ் வந்து 2 crores சம்திங் எனக்கு என் பேரில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 2025 to 26 ஃபினான்ஷியல் இயரில் வந்து 8.5 லட்சம் ரூபாய் என்னமோ பண்ணியிருக்காங்க டர்ன் ஓவர். அதுக்கப்புறமா அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க போல். அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்ப அந்த மாதிரி கம்பெனி இல்லாமல் இவங்க வந்து போகஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து யார் பேரில் இருக்கோ அது என் பேரில் இருக்கிறதுனால எனக்கு வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஆனால் எனக்கும் இதுக்கு வந்து ஒரு துளியும் சம்மந்தம் இல்லை சார். இது என்னன்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர் நம்ம எஸ்பி அவர்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தான் இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுத்து எனக்கு இதுலேருந்து காப்பாற்றி கொடுக்கணும். மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் சார்? இது வந்து நான் 2 வார்த்தை சார். இது வந்து நூதன முறையில் வந்து கொள்ளடிச்சிருக்காங்க. இந்த தம்பி பாருங்க, இது வரைக்கும் பாருங்க MBA படிச்சவர் பட்டதாரி. இவரை வந்து நூதன முறையில் இவரை வந்து ஏமாற்றி பல கோடி ரூபாய் வந்து இவரை கட்ட சொன்னா எப்படி கட்டுவாரு? அப்போ அந்த சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே அந்த முதல் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒசூல் இருக்காரு. அவரை பிடிச்சா எல்லாம் தெரியும். அங்க போய் பார்த்தா கம்பெனியே கிடையாது. இந்த மாதிரி கம்பெனியே காணும். அங்க இந்த தம்பி பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாம் பண்ணி இவரே ஓடர்னு சொல்லி பல கோடி ரூபாய் வந்து மோசடி நடந்திருக்கு. இதை உரிய நடவடிக்கை எடுக்க மரியாதைக்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்களிடம் மனு கொடுத்துருக்கோம் சார்.